ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2023 நம்மளை விட்டு ஒரு கனவாக மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நிறையா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டங்கள், நிறைய சந்தோஷங்கள், எல்லாமே கலந்த சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ்டு ஏரா தான் இந்த 2023 இருந்திருக்கும். Success is always a time to celebrate, there is no doubt. But failure is always a time to think. எந்த விஷயம் நம்மளை இந்த ஃபெயிலியருக்கு காரணமாக கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சே ஆகணும். அதை யோசிக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அப்கமிங் இயரும் நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியராக முடியறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அப்கமிங் இயரை, இந்த 2024 எப்படி நம்ம ஒரு நல்ல இயராக போன வருஷத்தில் நடந்த ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக கொண்டு போகிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸை பார்த்தேன். அதிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பல தடவை பல பேர் இருந்து கேட்டுருந்துருக்கலாம். பட் ஹவவர் எப்படி அந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணி இந்த 2024 ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயரை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, செட் கிளியர் கோல்ஸ். எப்பயுமே ஒரு கோலை நம்ம செட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக அது அச்சீவபிளாக நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் அது நம்ம பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கிளியர் டைரக்ஷனோட, மோட்டிவேஷனோட அந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 2, கிரியேட் அ பிளான். உங்களோட கோலை சின்ன சின்ன ஸ்டெப்பாக டிவைட் பண்ணி வைங்க. லெட் ஈச் ஸ்டெப் பி a different milestone and now you create a strategy. எப்படின்னா அந்த மைல்ஸ்டோனை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு என்ன கோலை நீங்கள் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள ரோட் மேப்பை நீங்களே டிஃபைன் பண்ணிடுவீங்க ஈஸியாக. நம்பர் 3, எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. ஸோ ஒரு மைல்ஸ்டோனை நம்ம அச்சீவ் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்மளுக்கு நிறைய செட்பேக்ஸ் வரும். ஸோ அந்த செட்பேக்ஸ், அந்த ஃபெயிலியர்ஸை பெசிமிஸ்டாக இல்லாமல் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கோடு நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபெயிலியர்ஸ் நம்மளுக்கு ஒரு பேர்டனாக இல்லாமல் ஒரு லெசன் லேர்ன்டாக நம்மளோட மைல்ஸ்டோனை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு மெடிசனாக அது நம்மளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விக்ட்ரீஸை த்ரூவர்ட்ஸ் யுவர் ஜேர்னி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் கீப் த மொமெண்டம் டு அச்சீவ் யுவர் கோல் இன் அ சக்ஸஸ்ஃபுல் மேனர். நம்பர் 4, ப்ரியாரிட்டைஸ் செல்ஃப் கேர். டுவர்ட்ஸ் அ ஜேர்னி நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை டெஃபினட்டாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓவர் டைம், ஸ்ட்ரெஸ் எக்ஸட்ரா அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஃபைனலாக கோல் அச்சீவ் பண்ணுறேங்கிற பேரில் தன்னைத்தானே இழந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ ஷுட் ஹாவ் அ ஹெல்த்தி ரொட்டீன்ஸ், கெட் எனஃப் ரெஸ்ட், மேக் அ டைம் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் அ ரிலாக்ஸ் டைம். அதோட உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட் உங்களுக்கு வருதோ அப்போ தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. நம்பர் 5, நெட்வொர்க் அண்ட் கொலாபரேட். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுங்கள் பை கனெக்டிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் ஆர் கொலீக்ஸ். ஸோ ஹூம் யூ வில் கெட் ப்ராப்பர் கைடன்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல், whom you trust. ஸோ வென் யூ ஸ்டார்ட் கொலாபரேட்டிங் அப்போ உங்களுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும், புது புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒரு தேர்ட் ஐவி பாயிண்டில் உங்களோட கோலை எப்படி ஈஸியாக, வெல் டிஃபைன்டாக, ஆர்கனைஸ்டாக எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் பல பேருடைய சஜஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்பர் 6, லேர்ன் கண்டினியூஸ்லி. லேர்னிங்
அப்படிங்கிறது இட்ஸ் நாட் டிஃபைன் ஒன்லி டு சம் சர்டன் டிகிரிஸ் ஆர் ஸ்கூலிங் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, லைக் ஈவன் யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் ஸ்டில் லேர்ன். ஏன் அப்படின்னா the technologies keep on changing. There are new technology popping out. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we have to equip ourselves in such a way that we adhere to the emerging technologies. So in the continuous learning nala, you may get even a better skill to make your goal achievable in much faster rate. Number 7, practice gratitude. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை அக்னாலேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வென் யூ டூ தட், நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. தட் வில் ஹெல்ப் யூ ஆர் இட் வில் மேக் யுவர் ஜேர்னி மோர் கம்ஃபர்டபுள் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். Number 8, manage your time effectively. ஸோ உங்கள் டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மைல்ஸ்டோனுக்கும் நடுவில் டெட்லைன் செட் பண்ணுங்கள் அண்ட் அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். எஃபிஷியண்ட்டாக நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது இட் வில் மேக் அஸ் டு அக்காம்ப்ளிஷ் மோர் அண்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ஸோ தட் வி கேன் கண்ட்ரிபியூட் in 2024 in a very big prospective manner. Number 9, stay flexible. ஸோ நீங்கள் ஒரு கோலை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஒரு நிறைய க்ரூஷுவல் டைம்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஸ்டே ஃப்ளெக்சிபிள். அப்போ தான் யூ வில் பி ஹேவிங் த கேப்பபிலிட்டி டு ஃபேஸ் நியூ சேலஞ்சஸ் வித் ரெசிலியன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. Number 10, reflect regularly. So every time you have to introspect. இன்ட்ரோஸ்பெக்ட்னா என்னென்னா, லைக் நம்மளுடைய கோல்ஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா இல்லையா, நம்ம ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, வெதர் நம்மளால் அந்த கோலை நம்ம ரீச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி நாமளே செல்ஃப் அசஸ் பண்ணுறதா ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய கோலை நோக்கி போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக நம்ம எங்கே நிற்கிறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த நேரத்தில் லைக் நீங்கள் ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணவும் செய்யலாம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹோப் யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் இயர் அஹெட். ஸோ வேறு என்ன கண்டென்ட்டை பற்றி பேசலான்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Goodbye and take care.